ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். எப்படி இருக்கீங்க? இறையருளால் குரு அருளால் நலமாக இருக்கிறேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா அடிப்படை ஜோதிட வகுப்பு அருமையா முடிஞ்சு, வெற்றிகரமாக முடிஞ்சு. எல்லாரும் கேட்டு இருக்கிறது அந்த உயர்நிலை எப்பன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் அறிவிங்கய்யா. கண்டிப்பாங்க. பக்தி யுகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். உயர்நிலை ஜோதிடம் ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். பேசிக் தெரியும். 9 கிரகம், 12 கட்டம், 27 நட்சத்திரம், எப்படி தசாபுத்தி என்ன, பலன் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணணுங்கிறது பேசிக்காக எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால நிறைய ஜோதிடத்தை பற்றின நாலேஜ் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். இப்போ நம்ம இதை ஒருபடி மெருகேற்றி உயர்நிலை ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நிலையில் நடத்த இருக்கிறோம். உயர்நிலை ஜோதிடம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கின உடனே நிறைய சூட்சமங்கள், சார் எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுது, உங்களால் பெரிய ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்பிக்க இருக்கிறோம் இந்த உயர்நிலை ஜோதிடத்தில். அந்த உயர்நிலை ஜோதிடம் என்பது இந்த வளவலா கொலகொலா இல்லாமல், அது இப்படி இது இப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இப்படி தான், இந்த கிரகம் இப்படி போனால் இப்படி தான், இந்த தசாபுத்தி நடந்தால் இப்படி இருக்கும், கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் இது மேலே பயணிக்கும் போது இப்படி இருக்கும். அப்படி ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்லித்தர போகிறோம். அந்த கிரக சேர்க்கைகள் உட்பட யோகங்கள், தோஷங்கள், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் ஒளிந்து இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கணும், அது இருந்தால் என்னென்ன நடக்கும். இதில் கிரக சேர்க்கைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த உயர்நிலையில் கிரக சேர்க்கைகளை வச்சு நீங்கள் துல்லியமாக நீங்கள் கட்டத்தை விட கிரக சேர்க்கையை வச்சு சொல்லும்போது அவங்க மிராக்கல் ஆயிடுவாங்க, ரொம்ப அற்புதமாக ஆயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். இது எங்கள் குருமார்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, போதிச்சது. அப்படி இந்த கிரக சேர்க்கைகள், தன்மைகள், தசாபுத்தி, சம்பவம் நடைபெறுகின்ற நாள், நேரம், காலம், சம்பவம் நடைபெறும் போது இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள், ஒரு விபத்துக்கான காலம், ஒரு சம்பாதிக்கிறதுக்கான காலம், ஒரு வீடு கட்டுறதுக்கான காலம், ஒரு பொருளாதாரத்தை அதிகப்படியாக நான் சம்பாதிப்பேனா அப்படிங்கிறதுக்கான காலம், 1ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் தனம், பொருளாதாரம், கல்வி, இதோட சூட்சமங்கள், உங்கள் முயற்சி ஸ்தானம், டாக்குமெண்ட்டு, 3ஆம் இடம் சம்பந்தமான சூட்சமம், 4ஆம் இடமான கல்வி, முதல் டிகிரி, சொத்து, அப்படியே தத்ரூபமாக எளிமைப்படுத்தி, அதுதான் இங்கே விஷயமே, எளிமைப்படுத்தி நம்ம நடத்திருக்கிறோம். அதிகபட்சமாக 14 வாரங்கள் 14 வாரங்கள் கொடுக்குறோம் உயர்நிலையை. அடிப்படை ஜோதிடம் இவங்களுக்கு முழுமையாக தெரியும், நான் நல்லபடியாக ட்ரைனிங்கில் தான் இருக்கேன்னா இந்த உயர்நிலை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது ரொம்ப நல்லா இருக்கும். கோச்சாரத்தில் வர கிரகங்கள் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் தருது, 12 பாவகங்களுக்கும் என்ன சொல்லுது, 12 பாவகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் போய் நின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், எப்படி நம்ம அதை எடுக்க போகிறோம். கிரகத்தில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர சாரத்தில் நின்று இன்னொரு கிரகத்தை போய் அதை டச் பண்ணும்போது தன்னோட மூமெண்ட்ல அவங்க என்ன மாதிரி கர்ம பலன்களையோ நல்ல பலன்களையோ இந்த பிறவியில் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது பூரா நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளோட வெற்றி, பேரம்பேத்திகளோட முன்னேற்றம், நமக்கு இறுதி கால வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே போல மத்தியம காலத்துல வீடு, இடம், நிலம், வாகனத்தோட நம்ம வாழக்கூடிய தகுதி, சக்தி இருக்கா, 40 வயசுக்கு மேல யாருக்கு முன்னேற்றம், 40 வயசுக்குள்ள யாருக்கு முன்னேற்றம், இப்படி நிறைய சூட்சமங்கள் சார். பார்த்த உடனே 10 பாயிண்ட் டப்பு 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 டப்புன்னு சொல்ற மாதிரி உயர்நிலை ஜோதிடம் ஒரு அற்புதமாகவும் வரப்பிரசாதமாகவும் இருக்கும். உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்களும் உயர்நிலையில் சேர்ந்து பயன்பெறலாம். இது ஒரு கட்டண வகுப்பு. கண்டிப்பாங்க. ஆமாம், கட்டண வகுப்பு. இதை பயன்பெறலாம். வரக்கூடிய ஜூலை 27, அதாவது 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 to 4 ஆன்லைன் ஜூம் வகுப்பு 14 வாரம் இப்படி நடக்கும். அப்போ 2 to 4 இதை நீங்கள் கற்றுக்கலாம். உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறது முதல் கண்டிஷன். கண்டிப்பாக. அப்படி பண்ணிட்டா உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம். முன்பதிவு நடைபெறுகிறது. அதிகபட்சமாக இன்றைக்கி நம்ம பேசுகிற நாள்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 15 நாள் தான் இருக்குது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. நீங்கள் பயன்பெறலாம். எல்லாரையும் இந்த வகுப்புக்கு விருப்பம் இருப்பின், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனைவரும் தாராளமாக இந்த வகுப்பில் கலந்து படிக்கலாம். எனக்கு என்ன தெரியுதோ எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல்
அட்டகாசமாக இந்த உயர்நிலையை நம்ம சொல்லித்தரலாம். எல்லாரையும் உயர்நிலை வகுப்பில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். சிறப்பாக பண்ணிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பா. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு அறிவிப்பு தான் இது. கண்டிப்பா உங்க மாணவர்களும் சரி, நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டிருக்காங்க கண்டிப்பாங்க. எப்போ உயர்நிலைன்னு சொல்லி. அது மாதிரி கண்டிப்பா. அற்புதமான விஷயத்த ரிவீல் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. மீண்டும் அடுத்த ஒரு நாள் சந்திக்கலாம். நன்றி ஐயா. நன்றி. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமஹ. இந்த ஆலயம் கோபிச்செட்டிப்பாளையம் கலிங்கம் ரோடு தாரா கார்டன் அருகில் அமைந்துள்ளது. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். ராகு கேது உடனுரை ஞான கணபதி சுவாமிக்கு என்ன நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுறீங்களோ நடத்தி கொடுப்பார். ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கு கணபதி உள்ளேயே நவகிரகங்களும் அடக்கம். வலம்புரி விநாயகர், வலது பக்கம் ராகு, இடது பக்கம் கேது. என்ன நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டாலும் உடனே நடக்கும். சுவாமி சலக்ஷண நாளிகேர பிரியர். அதாவது செதறு தேங்காய் உடைப்பாங்க. விநாயகர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா செதறு தேங்காய் உடைப்பாங்க. அது விசேஷம். சுவாமிக்கு என்ன நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு தேங்காயை சுவாமி பாதத்தில் வச்சு கோயிலை 3 பிரதட்சணம் பண்ணி நீங்கள் சுவாமியை பிரார்த்தனை உடைச்சிங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் நிமிஷத்தில் அந்த தேங்காய் எப்படி உடஞ்சி அந்த ஜலம் எப்படி வெளிவர்றதோ அந்த க்ஷணத்தில் உங்களுக்கு காரியத்தை முடிச்சு கொடுப்பார். ரொம்ப விசேஷம் அதுதான். கற்பக விநாயகம் பஜே மகாகணபதே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து. எல்லாம் அல்ல உமையொருபாகனுடைய தனிப்பெருங்கருணையினாலே நமது ஞான விநாயக பெருமான் ஆலய இன்று 1ஆம் ஆண்டு சம்வத்சர அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது 1ஆம் ஆண்டு ஆண்டு விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஞான விநாயக பெருமானுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பேர்லேயே ஞானம்ங்கிறது இருக்கு. ஞானம்னா என்ன? நம்மளுக்கு நல்ல புத்திங்கிறது தான் ஞானம்னு பேர். அப்படிப்பட்ட ஞானத்தை அள்ளி தரக்கூடியவர். நம்ம எந்த சுவாமிகிட்ட கேட்டாலும் நம்மளுக்கு கிள்ளி கொடுப்பாங்க. ஆனால் விநாயக பெருமான் மட்டும் நம்மளுக்கு என்ன கேட்டாலும் அள்ளி தரக்கூடியவர். அப்படிப்பட்ட முழு முதற் கடவுள் அப்படின்னு விநாயக பெருமானை சொல்கிறோம். எதனால முழு முதற் கடவுள்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும், நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து நம்மளோட இறுதி முடிவு வரைக்கும் விநாயக பெருமான் இன்றியமையாதவர். எந்த பூஜை எடுத்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எதாக இருந்தாலும் அதில் விநாயக பெருமான் இன்றியமையாதவர். அவரை முதல்ல வேண்டிட்டு தான் மற்ற காரியங்கள் நம்ம செய்கிறோம். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் ஒரு தடவை சிவபெருமான் போருக்கு போகும்போது முப்புறங்களையும் எரி செய்யறதுக்காக போகிறார் சிவபெருமான். அப்போ தேரில் ஏறும்போது சுவாமி தேரில் ஒரு பாதத்தை எடுத்து வச்ச உடனே தேரோட அச்சு முறிஞ்சு போயிடுது. ஏன் அப்படிங்கிறத சிவபெருமான் எல்லாம் முற்றிலும் தெரிஞ்சவர். அப்படி சுவாமி கண்ணை மூடி நினச்சி பார்க்குறாரு, எதனால இந்த தேரோட அச்சு முறிஞ்சு போச்சு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, விநாயக பெருமானை கும்பிடாமல் நம்ம இந்த செயலை செஞ்சதுனால நம்மளுக்கு இந்த தேரோட அச்சு முறிஞ்சு போச்சு அப்படிங்கிறத ஞானதத்து மூலியமாக தெரிஞ்சுக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே விநாயக பெருமான் வேண்டி எந்த செயலும் செய்யலைன்னா அது தடங்களில் போய் முடியுங்கிறத தெரிஞ்சு விநாயக பெருமானுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் முதற் கடவுளாக விநாயக பெருமானை வச்சு பூஜை பண்ணி இந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற ஆகம விதியும் வேத விதியும் இந்த சாஸ்திரங்கள் எல்லாத்துலேயுமே விநாயக பெருமானுடைய துதியை முதல்ல வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஞான விநாயக பெருமானுக்கு இன்னைக்கு ஆண்டு விழா நடந்திருக்கு. எல்லோரும் இந்த இடத்துக்கு விநாயக பெருமானை தரிசித்து நோயற்ற இன்மையிலும் மறுமையிலும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீடு இனிது வாழ வேண்டுமாய் எல்லாம் வல்ல விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து பக்தி யுகம் சேனலுக்காக உங்களை எல்லாம் இந்த நல்லதொரு நிகழ்விலே சந்திப்பதிலே அடியேனுக்கு மற்றற்ற எல்லையில்லாத மகிழ்ச்சி. நான் இன்னைக்கு நிற்கிற ஆலயம் ஞான கணபதி ஆலயம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கோபிச்செட்டிப்பாளையம் கலிங்கியம் ரோடு தாரா கார்டன் அருகில் இருக்கக்கூடிய நாகர்பாளையம் அப்படிங்கிற ஊரில் அமைந்திருக்கிற, அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிற ஞான கணபதி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஞான கணபதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அறியும் அறிவு அப்படிங்கிறது அது ஒரு பார்ட். ஆனால் ஞானம் அப்படிங்கிறது நம்ம உணர்ற ஒரு அற்புதமான விஷயம். அது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்குமே உரித்தான ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கின்ற அந்த ஞானத்தை யார் வந்தாலும் அந்த பக்தி உணர்வோடு வந்தால், நான் வாரி வழங்குறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் வளம்புரி விநாயகரா
ராகு கேதுவோட அமர்ந்து சகல தோஷ நிவர்த்திக்கான ஸ்தலமாக படிக்கிற குழந்தைகளுக்கு குறிப்பா ஞானத்தை அருளக்கூடிய ஞான கணபதியா, எனக்கு அடுத்த வழி என்னன்னு தெரியல, ரூட் கிடைக்கல, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த ஞானத்தை அருளி அவர்களுடைய வழியை விளக்கி நல்ல ஒரு வழியை காண்பித்து வெற்றிகரமான பாதையை காண்பித்து கொடுக்கிற ஒரு அற்புத கணபதி ஞான கணபதி. இங்கே வந்து படிக்கிற குழந்தைகள் யாருனாலும் சரி, புதன்கிழமை இங்கே வருகை தந்து அவருக்கு வந்து பெரிய நீங்கள் பொருள் எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய தூய பக்தி இருந்தால் போதும். அவர்கிட்ட நின்று ஒரு தீபாராதனை காட்டி பிரார்த்தனைகள் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு பேனா அவராண்ட வச்சு எடுத்து அவரை கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நிச்சயமாக அமையும். அதே போல் இந்த நம்ம கோயிலில் வந்து சிதறுகாய் அப்படிங்கிறது திருஷ்டி தோஷத்தை நீக்கக்கூடிய சிதறுகாய் வந்து இங்கே ஃபேமஸ். நீங்கள் வந்தால் சிதறுகாய் உடைச்சிட்டு போங்க. கண்டிப்பாக குபேர கணபதி இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நடக்கின்ற ராகு கால பூஜை ராகு தோஷத்தை நிவர்த்தி செய்கின்ற பூஜையாக இருக்கிறது. சங்கடகர சதுர்த்தி அன்று சகல சங்கடங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நன்னாளாக கருதப்படுகின்ற சங்கடகர சதுர்த்தி விழாவும் இங்கே அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள், நிறைய ஆலயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். பக்தர்களுக்கு நம்ம எங்கே போனால் நமக்கு என்ன நல்ல வழி கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை நமது பக்தி யுகம் சேனல் சார்பாக நான் உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். எந்த எதிர்பார்ப்பு இல்லை. நீங்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பெரிய எதிர்பார்ப்பு. நிச்சயம் எல்லாரும் வந்து பயனடையணும். இந்த கோவிலை தாரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திரு சுதீர் அவர்கள் பொதுமக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கார். ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அது உண்மையிலே என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்துட்டுன்னா பொழைச்சிக்குவாங்க. காமராஜர் அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரி அந்த ஞானத்தை அருளக்கூடிய கணபதி இங்கே இருக்காங்க. எல்லாரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வர்றதுக்காக கூகுள் மேப் கீழே டேக் பண்ணியிருக்கிறோம், பயன்படுத்திக்கங்க. இந்த ஆலயத்தினுடைய குருக்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். பயன்பெற்று யூஸ் பண்ணுங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும்.